Assalamu alaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான சூப்பரான சைட் டிஷ். இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும், மசாலா எதுவுமே உள்ளே சேராது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் உப்புத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இந்த கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏன் சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த பூ விழுற சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டோன்னா இந்த புழுவெல்லாம் வெளியாகிடும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்தில் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக ஆகிடும். இது ஃபுல்லாகவே கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு காலிஃப்ளவரில் மசாலா சேரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க. இல்லை மசாலா கோட்டிங்காக எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா மாவு, சோள மாவு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம். நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பொடிசாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு பொடிசாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். பிடிச்சா அந்த மாதிரி கட் பண்ணி தான் அதை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் சாஸ் தான் இது. இன்ஷால்லா கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
நம்ம சேனலில் ஏற்கனவே ரெட் சில்லி சாஸ் எப்படி செய்யுதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன். அது கூடவே நான் சேர்த்துக்க போகிறேன். நான் செமி கிரேவியாக பண்ண போகிறதுனால நான் சோள மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும், கிரேவியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் சோள மாவு சேர்க்காமையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் செமி கிரேவி பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரே பதமாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். பாருங்கள், நல்லா சமமாக ஆயிடுச்சு. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர்லேயும் சேர்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருந்தது. அப்படி எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி மல்லிக்கீரை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான கோபி மஞ்சூரியன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கிரேவியாக வேணும்னா மட்டும் சோள மாவு ஆட் பண்ணுங்கள். இல்லை ட்ரையாகவே வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் சோள மாவு ஆட் பண்ணாமையே நீங்கள் மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.